நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உங்க தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆமே? ஆமா ஈஸ்வர். தங்க விக்கிற மாதிரி செக்கச்சவேர்னு இருக்குமே. இப்பதானே நிச்சயதார்த்தம் நடந்தது, அதுக்குள்ள இப்படி ஆயி போச்சே. அவ கலரை பார்த்தே மாப்பிள வரதட்சணை கூட வேண்டான்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. இந்த நேரத்தில் இப்படி ஆயி போச்சு. அவ உயிருக்கே ஆபத்து வரும் போல் இருக்கு. அவளுக்கு உடனே ரத்தம் தேவைப்படுது. அவ குரூப் ரத்தம் எந்த ஹாஸ்பிட்டலையும் கிடைக்கல. உங்க தங்கச்சிக்கு என்ன குரூப் ரத்தம் தேவைப்படுது? ஓ ஓ ஓ குரூப். டேய், நான் சீரியஸா இருக்க, நீ சிரிச்சிட்டு இருக்கறியா? கவலையே படாதீங்க, என் பிளட் ஓ குரூப் தான். இது உன் பிளட் ஓ குரூப்பா? எஸ். ஓ ஓ ஓ குரூப்பா? எஸ் எஸ். டாக்டர் ஐயோ, என் உடம்பெல்லாம் கருப்பாய் போச்சே. டாக்டர், தங்கச்சி உயிர் படைச்சாச்சு. அதுக்கு காரணமே ரத்தம் கொடுத்தாரு உங்க நண்பர் ஈஸ்வர். சுமார் தங்கச்சி தங்கச்சி இங்க பாருங்கண்ணா. கருவாச்சி சுமார் கருவாச்சி. ஐயோ, நான் தான் உன் தங்கச்சி செண்பகம். தங்கச்சி தக்காளி பழம் மாட்டி இருந்தியம்மா. உன் மேல யாருமா இப்படி தார ஊத்துறது? வேற யாரும் இல்ல, உங்க ஃப்ரெண்டு தான். அவர் பிளட்ல இவ்வளவு பவர் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ, உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. மாப்பிள்ள மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கீங்களா? இப்படிப்பட்ட சிகப்பான பொண்ணு எனக்கு மனைவி அமையும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. அப்படி ஒரு பொண்ணு அமையும் போது எனக்கு அப்பா எதுக்கு, அம்மா எதுக்கு, சொத்து எதுக்கு, சொகம் எதுக்கு, எனக்கு எதுவுமே தேவையில்ல. கட்டின புடவையோட அனுப்புங்க, எனக்கு அதுவே போதும். மாப்பிள்ள கல்யாண பத்திரிக்கை கிடைக்காதீங்க மாப்பிள்ள. அவ கலருக்காக தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். கலரே மாறி போச்சு. இனிமே கல்யாணம் நடந்தானே கருமாதி நடந்தானே. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள. பளபளான்னு சொல்லிக்கிற பௌர்ணமி நிலவு கூட அமாவாசை அன்னைக்கு இருட்டாகிறது இல்லையா? அது மாதிரி தான் இது. இவள கல்யாணம் பண்ணி வெள்ளை பொண்ணுக்கு தான் ஆசைப்பட்டேன். வெள்ளை பண்ணி கூட உங்களுக்கு கிடைக்காத மாப்பிள்ள. மாப்பிள்ள ஈஸ்வர், எல்லாம் ஓகே, சந்தோஷமா? இன்னும் ஏன் கவலையா இருக்கீங்க? இன்னும் ரத்தம் வேணுமா? 1 லிட்டர், 2 லிட்டர், 10 லிட்டர் சொல்லுங்க, தரேன். அவனை தொட்ட நீ கெட்ட. என் உடம்புல கூடதே ரத்தம். அந்த ஒரு சொட்டு கூட கொடுக்க தயாரா இருக்கேன். எனி ஹெல்ப்? நோ ஹெல்ப். தேங்க்யூ. வேதனையும் சோதனையும் கைகோர்த்துக் கொள்கிறது. என்னிடம் வாருங்கள், உங்கள் எதிர்காலத்தை கணித்துச் சொல்கிறேன். வாருங்கள் வாகா முனிவரே, உங்களை பழிவாங்கவே அந்த சிவசிவ அவதாரம் அவதரித்திருக்கிறது. இன்னும் சோதனை கொடுப்பார், தாங்கிக்கணும். டாக்டர், என்ன ஜோசிய திலகத்தை வேனுக்குள்ள வச்சிருக்கீங்க? ஜோசிய திலகம் இல்லங்க, ஜோசிய கலகம். இது கலகமா? இவன் ஒரு பைத்தியங்க. பைத்தியமா? இவன் பேச்சை கேட்டு சிட்டில 1000 பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆமா, நீங்க யாரு? நான் 1000ல் ஒருவன். நாயே, இந்த சிரிப்பை நீ அப்பவே சிரிச்சிருந்தேன்னா அன்னைக்கே நீ லூசுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிருப்பேனடா. அவனை தொட்ட நீ கெட்ட. அதே மென்டல், இன்னைக்கு நீ பண்டல்டா. Our hearts beat to the city streets. We began to feel the fire.
as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. மாவனே உன்னை தாண்டா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இனி நீ அவதாரம் இல்ல சவதாரம்டா. அண்ணா வேண்டாண்ணா, நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பரவாயில்ல, அவனை உடனே டைவர்ஸ் பண்ணு. வேணாம், நீ ஏன் என் தாலியை பறிச்சிடாத. உசுறு போறதானே தாலி பறி போகும். உசுர மட்டும் அவங்கிட்ட விட்டுற, பாக்கி எல்லா அங்கங்களையும் தனித்தனியா அறுத்து எடுத்துற. வாடா 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 வந்துடுறா. டேய் வாடா வாடா. இங்க பாருங்க ப்ளீஸ் 1 மினிட். டேய் ஒரு நிமிஷத்துல ஒரு மனுஷன் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் ஒரு நிமிஷம். டேய் ஒரு நிமிஷம் தர்றேன், என்ன பண்ணிட்டு வரையோ பண்ணிட்டு வா. இங்க பாருங்க, நீ காலை விட்டுங்க கையை விட்டுங்க. ஆனா காலம் பூரா நீங்க தான் சோறு போடணும். முதல்ல உன்னை கூறு போடுறேன், அப்புறமா உனக்கு சோறு போடுறேன். ஐயோ ஐயோ என்ன நொண்ணா? வேணாண்ணா, நீ வேற ஒரு ஆம்பளைய பாத்துக்க. இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இவன் ஒரு தொடர் கதை. இவனை நான் கீராம விடவே மாட்டேன். இவன் மாப்பிள்ளை இல்ல, இவன் ஒரு விதவை. இங்க பாரு, அரையும் குறையுமா ஒண்ணு வர்றத கையக்காரன் ஜாக்கெட்டு கை வைக்கிறதுக்கு முன்னாலே புடுங்கிட்டு வந்துருச்சியா? கலகலப்பா இருக்கு. ஏயோ ராகு கேது மாதிரி இப்படி 2 பேரும் ஒன்னா உக்காந்துக்கிட்டு போற வரவங்கிட்ட எல்லாம் வாங்கி கட்டிக்கிறீங்களே, உங்களுக்கு வேற பொழப்பே கிடையாது. ஏண்டா அவ மூஞ்சி என்ன எச்சி தொட்டி நெஞ்சு துப்புறியா? பார்த்தா தெரியல, பக்கத்துல இருக்கிறது அப்படியே தெரியுது பாரு. இருக்க அவர் புடிச்சா காசு, நான் இடிச்சா காசு. ஏண்டா அரவேக்காடு, அவன் என்ன என்னடா நினைப்பான்? நீங்க புரோக்கர் புடிச்சா காசு, நான் கொத்தனாரி இடிச்சா காசு. அத சொல்லி தொலைங்கடா, சஸ்பென்ஸ் என்னடா வேண்டி இருக்கு. இடிச்சோ புடிச்சோ சம்பாரிச்சு தான் ஆகணும். வாயும் வயிறு இருக்கே, என்ன பண்ண சொல்ற? சரசு கூட ராப்பகலா கஷ்டப்படுறா இல்லையா சரசு? ஏய்யா நாகப்பா, கண்ட கழுதிங்க கடையில உட்கார வச்சிருந்தா எப்படியா வியாபாரம் ஆகும்? கடைசியில கடையை சாத்த வேண்டியதுதான். இங்கதான் தெரியாதவங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்ய சொல்ற சரசு? சரி சரி, இதுல 2 பாலை போடு. கொண்டா. ஆமாயா, உன் கடைக்கு வந்தான் பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஏண்டா டேய், இங்கீதத்தை பத்தி நீ பேசுறியாடா? முதல்ல எதை எப்படி தூக்கணுங்கிறத நீ தெரிஞ்சுக்கடா. எனக்கு கூட தொடப்ப கட்டை எப்படி தூக்கணும் நல்லாவே தெரியும். இதுவும் கலகலன்னு இருக்கு. யோ சில்ற. யாரடா சில்றேங்கிற? அவனையா? யோ முதல்ல எதை எங்க பேசணும் தெரிஞ்சுக்கையா. இதெல்லாம் வச்சுட்டு இது இங்க பேசலாமா? இவன் சும்மா இருப்பானா? இன்னைக்கு ராத்திரி உன் பொண்டாட்டிட்ட போவான், போய் சொல்லுவாயா. அவங்க சும்மா இருப்பாங்களா? இன்னைக்கு ராத்திரி உன் படுக்க திண்ணையில தான். இப்ப மட்டும் என்ன வாழுதான்? டேய் இங்க என்னடா பண்ற? கண்ணை கலட்டி வீட்டுல வச்சிருக்கீங்க. பேப்பருடைய தெல்ல நாங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது சின்ன பையன் உனக்கு என்னடா வேலை? போடா வீட்டுக்கு. ஓஹோ பெரியவங்களா? அப்ப பெரியவங்க பேசிட்டு இருக்கு, சின்னவங்க நீங்க தான். அது நியாயம். என்னங்க நீங்க தான் பெரியவங்க? நான் பெரியவன் இல்லடா, நான் தான் பெரியவன். சட்டையெல்லாம் போட்டிருக்கேன். சுமதி, ஒத்த கையில அந்த ரேடியோவை திருக்கிட்டு போ, நியூஸ் கேட்போம். பேப்பர் தான் படிக்கிறீங்களா? இப்ப எதுக்கு ரேடியோ நியூஸ்? பேப்பர்ல வந்திருக்கிற நியூஸும் ரேடியோல சொல்ற நியூஸும் ஒன்னா இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கிட்டான். பிரதமர் மக்களுக்கு ஆற்றிய உரையில் இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைப்பது வர்த்தக சூதாடிகளும் இடைத்தரகர்களும் என்றார். மக்களை கொள்ளையடிக்கும் வாங்குவோருக்கும் விற்போருக்கும் இடையே கொள்ளை லாபம் பெறும் இடைத்தரகர்களை அரசு அதிகாரிகள் விழிப்புடன் கண்காணிக்கிறார்கள். அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கவும், அரசு விநியோகத்தின் மூலம் தரகர் முறை ஒழிக்கப்படவும் அரசு வெளியே போர்டு இருந்ததுனால ஒருத்தரோ 2 பேரோ வந்துகிட்டு இருந்தாங்க. அதையும் கைட்டிட்டு வந்துட்டீங்களா? இனிமே அவ்வளவுதான். சும்மா சொதப்பாத. என்னடி இது? என்னைக்காச்சும் ஒரு நாள் சாயங்காலம் கொஞ்சம் போட்டு வந்தாலே போதும், கொள்ளன்னு வீட்டையே 2 ஆக்கிடுவேன். இன்னைக்கு காலங்காத்தால நீயே கலந்து கொண்டு வச்சுட்ட. ஆமா, ராவுத்தரே புள்ள திங்கிறாராம். குதிரை கோதுமை ரொட்டி கேட்ட கதையெல்லாம் இருக்கு. இந்த பாருங்க, காப்பி எடுத்து ஊத்திக்கிட்டு கிளாஸ கொடுங்க. இது காப்பியாமா? இல்ல, அந்த காலத்துல காப்பினா பாலெல்லாம் ஊத்தி தான் எங்க அம்மா கொடுப்பாங்க. போதும் போதும், உங்க கிண்டலும் கேலியும்.
காலம் காத்தால டிகிரி காப்பி போட்டு கொடுக்க நான் என்ன புறக்கடையில காரம் பசுவியா கட்டி வச்சிருக்கேன். காலையில 5 மணிக்கு பால் வாங்க போன அந்த பொண்ணை இன்னும் காணா. என்னோட கொடுங்காலத்துக்கு எனக்கு வந்து வாச்சதெல்லாம் நொண்டியும் சண்டியும். ஏண்டி நான் என்ன நொண்டி அடிச்சுட்டு ஆடி இருக்கிற? உன் கழுத்துல தாலி கட்டின புருஷன்டி. அட உங்களை யாருங்க சொன்னா? காப்பி எடுத்து குடிங்க. குட்டி குட்டிக்கண்ணு, ஐயா கோவிச்சுக்காம ஓடி போய் கொஞ்சம் ஊறுகாய் எடுத்துட்டு ஓடி வா. ஊறுகாயா எதுக்குங்க? இந்த கலர்ல நான் எதை குடிக்கணும்னாலே எதையாச்சும் ஒண்ணு தொட்டுக்கணும். பழக்க தோசண்டி. 20 வருஷமா இப்படி வெட்டி வெட்டி தாண்டி கழுத்தும் தலை ஒரே மாதிரி இருக்கு. வணக்கங்க, என் பேரு முரளி. பரசவாக்கத்துல இருந்து வரீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? பக்கத்து விட்டா வாடகை கேட்கணும், அதனால எங்க வீட்டுக்கார பாக்கிறதுக்காக மோட்டார் பைக் ஏறி வரீங்க. என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு காஃபி பிடிக்காது, பால் தான் பிடிக்கணும் எங்க வீட்டுக்கார சொன்னாரு, அதனால தான் கொண்டு வந்தேன். கரெக்டா? மோட்டார் பைக்ல இருந்து பால் வரைக்கும் எல்லாம் கரெக்ட்டுங்க. பால் அரிப்போது எடுத்து குடிங்க. இருக்கட்டுங்க. அட எடுத்து குடிங்க தம்பி. அவர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு, இத வர சொல்றேன். குளிக்கட்டுங்க அவரு. குளிச்சதுக்கு அப்புறம் தான் தம்பி. தம்பி உட்காருங்க. உட்கார்ந்துட்டு தான் சார் இருக்கேன். அப்படியே பக்கத்துல தினத்தந்தி பேப்பர் இருக்கு, எடுத்து படிக்கிறது. படிச்சுக்கிட்டு தான் சார் இருக்கேன். பக்கத்திலேயே பால் இருக்கு, அதையும் எடுத்து சாப்பிடுறது. சாப்பிட்டுக்கிட்டு தான் சார் இருக்கேன். அப்படியே கன்னத்துல 2 போடுறது. போட்டுக்கிட்டு தான் சார் இருக்கேன். அடியே தம்பி வந்திருக்குது பாத்தியா? அவங்களுக்கு என் ஜாதகத்தை தவிர மத்த எல்லா விவரமும் மனப்பாடமா தெரியும் சார். ராத்திரி பூரா நாங்க 2 பேரும் தூங்கவே இல்லையே. உங்களை பத்தி ஒரு மாநாடே நடத்தி முடிச்சிட்டோம். அப்போ வீட்டு பிரச்சனை தான் தம்பி மாநாட்டுக்கு டைட்டில். பக்கத்து வீடு கிடைக்குமா சார்? கிடைக்கும். மாவா? நீங்க என்னங்க மாவு தோசைன்ட்டு? என் அண்ணன் மக வீடுங்க. அந்த வீட்டை உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சுங்க. நம்ம வீட்டுல ஏதாவது தேவைப்பட்டா வெக்கப்படாம கூச்சப்படாம வந்து கேளுங்க, கேட்டது கிடைக்கும். என்னால உங்களுக்கு ஏன் சார் வீண் சிரமம்? என்ன சிரமம்? இதெல்லாம் ஒரு சிரமம்னா மனுஷாளுக்கு மனுஷாள் பழக என்னங்க பண்றது? சரி சரி வாங்க. என்னமா? ஒண்ணுமில்ல. அதான் தருவல்ல அலையிறிய. மாமா, கீழ் போர்ஷன் காலியானாலும் ஆச்சு. வீடு வாடகை கேட்டு வரவனுக்கு எல்லாம் பதில் சொல்லி மாறல. வரவனுக்கு எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி கல்யாணம் ஆகாத மொட்டை பசங்க வரானுங்க. வாஸ்தவமான பேச்சுங்க மாப்பிள. ஏதோ இந்த வாடகை காசுக்கு நம்ம ஆசைப்பட்டுட்டு வாலிப பசங்களை குடி வைக்கிறோம்னு வைங்க, வயிற்றுல புள்ள பூச்சியை கட்டிட்டு இருக்கிற கடை மாதிரி தான் சார். சுரண்டாத. என்ன? ஒண்ணுமில்ல. வீடு வேணுமா வேண்டாமா? அதுவும் இல்லாம இந்த வயசு பையங்களை குடி வச்ச 3வது நாளே அக்கம் பக்கம் திருதிருன்னு பாப்பாருங்க. பக்கத்து வீட்டு கதவு திறந்து ஏதாவது பொண்ணு தலையை நீட்டிச்சுன்னு வைங்க, அம்மா தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி தர்றீங்களான்னு கேட்பானுங்க. அவ தண்ணிய தந்தா தாகத்தோட பாப்பானுங்க, கைய தொட்டும் வாங்குவானுங்க. பட்ட கைய படக்குன்னு உடைக்காம விட்டுட்டோம், பல்ல காட்டிட்டு பேரையும் கேட்பானுங்க. அவ தப்பி தவறி பேரை சொல்லிட்டான்னு வைங்க, அப்புறம் டிராமா சினிமா பீச்னு சுத்தி சார் சுரண்டாதே. அவளை 10வது மாசம் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்து அவன் அப்பா ஆயிடுவான். சார் இல்ல சார், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஐயோ ஐயோ மாப்பிள, நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. தம்பி பேரு முரளி, பக்கத்து ஊரு, பொறுப்பான புள்ள. இந்த சுதர்சன் அது என்ன கம்பெனி? ட்ரேடிங் கம்பெனி. ட்ரேடிங் கம்பெனில மேனேஜ் உத்தியோகம் பாக்குறாரு. தம்பிக்கு 15 ரூபாய் சம்பளம். 100 ரூபாய் சம்பளம். இல்ல சார், சம்பளமே இல்லையாப்பா? 1500. 1500 ரூபாய். நீ ஏன் கும்பிடுற? அதனால வாடகை ஒழுங்கா வந்துரும். தம்பிக்கு கீழ் போசன வாடகை கூட்டலாம்னு நினைக்கிறேன். நீ என்னன்ற? என்னமோ மாமா, பயப்பட வேண்டிய நீங்களே சொல்லிட்டப்ப எனக்கு ஒண்ணு இல்ல. சார் நீங்க கவலையே பட வேண்டாம். உங்க வீட என் சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கிறேன். உன் வீடு மாதிரி நினைச்சு வீட்டை வேலை பேசாம இருந்தா சரி. 15ஆம் தேதி என்னங்க இது? கூட தெரியுது. மாப்பிள தம்பி எப்படிப்பட்டவரு என்னன்னு போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு உங்களை ஊருக்கு அமிச்சா மார்க்கெட்டுக்கு போய் கறிகா வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. வாய மூடி. உன் புருஷனை பத்தி என்னைக்காவது நீ உயர்ந்த அபிப்பிராயம் வச்சது உண்டாடி? ஏண்டி காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு நான் என்ன மடையனா? மாப்பிள வீட்டுல ஓசிலே வாங்கிட்டு வந்துட்டடி. என்னது? மாப்பிள வீட்டுல இருந்து ஓசிலியா? உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி எல்லாம் பேசினா எனக்கு எரிச்ச வரும். ஆமா, இந்த ரோஷத்துல மட்டும் ஒண்ணும் குறைச்சல இல்ல. சம்பந்தமே பேசாம சம்பந்தி வீட்டுல கை நீட்டினா அவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? இவங்கிட்ட வரதட்சணை எதிர்பார்க்கறதுல புண்ணியம் இல்லைன்னு நினைப்பாங்க. வேற என்ன? சரி, அதை விடுங்க.
மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்படி நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த இடமா இல்ல குறைச்சலா இருக்குமா? நமக்கு அவங்களுக்கு ஏணி வச்சாலும் எட்டாது அந்த அளவுக்கு வசதி இருந்தாலும் நம்ம பொண்ணோட போட்டோ எடுத்து காட்டினேன். கப்பன குப்புற விழுந்தவங்க 1 மணி நேரம் எந்திரிக்கல. அப்புறம் நான் தாண்டி தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டேன். நிஜமாவா? ஆமாண்டி. மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு அம்மாவுக்கு நம்ம பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. பொண்ணோட போட்டோவை கொடுங்க, நாங்க மாப்பிள்ளை கிட்ட காட்டிட்டு முடிவு சொல்றோம்னு சொன்னாங்க. மாப்பிள்ளை கிட்ட நீங்க என்னங்க புதுசா காட்ட போறீங்க? மாப்பிள்ளை தான் தினம் தினம் பாத்துக்கிட்டு இருக்காரு என் பொண்ணு அப்படின்னு சொன்னேன். அப்படியே அசந்து போயிட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க? அப்புறம் என்ன, நான் விவரத்தை சொன்னேன். முரளி நம்ம பக்கத்து வீட்டுல குடியிருக்காரு, நம்ம பொண்ணு மேல உயிரையே வச்சிருக்காரு, அதனாலதான் நான் சம்பந்தம் பேசலான்னு வந்தேன்னு சொன்னேன். அடுத்த வாரமே நாங்க வர்றோம், நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். சொல்லுவாங்க என்ன தமிழ் சொல்றது? கல்யாணத்தன்னைக்கு என்ற நம்பி இந்த கறவை மாடுகளை தீவிரமா கொடுத்தான். நான் இன்னைக்கு ஒரு நாள் சோறு உட்காந்து உங்குறேன்னு அதுக்கு இந்த கறவை மாடுகள் உண்மையண்டே கறக்கிறது கறவை மாடா இருந்தாலும் ஒட்ட கறந்தா ரத்தம் தானே வெளியே வரும். சரி, ஏன் கணக்கு வீட்டுக்கு வந்த விருந்தாளிய வாசலே உட்கார வச்சு ஒப்பாரி பாடிட்டு இருக்கியே, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு வாய் காப்பி தண்ணி வச்சு கொடுக்கலாம்ல? அது எங்களுக்கு தெரியாதாக்கு நீ 1.5 வழி பாரு வந்துட்டாருங்க. ஏனமணி, நீ யார் வீட்டுக்கு வந்திருக்கிற? உங்க வீட்டுக்கு தான் வச்சீங்களேன். என் வீட்டுக்கா? என்ன வாரம் கண்டிப்பா என்ன கணேஷ் ஊருக்கு ஒரு கூத்தியா உன்ற வீட்டுக்காரன் வச்சிருக்கானு பாரி ஊருக்கார சொன்னால வர்க்க போற உன் தாலியை இறுக்கி பிடிச்சுக்க. உனக்கு ஒருத்திக்கு இவ்வளவு பெரிய தாலி எதுக்குன்னு ஆளுக்கு பாதியா அத்து கொடுத்துட போற. அடியே அந்த ஆளு மூஞ்சி முழுக்க பவுடர் ஆத்துக்கிட்ட பால் ஊத்த போகும்போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏடா உடனே எவ்வளவு இருந்துட்டு வருவான்னு. ஐயோ உங்களுக்கு என்ன ஆண்டி? ஏதாவது ஆகிறதுக்குள்ள ஓடி போய். ஐயோ ஒண்ணுமே புரியல ஆண்டி. வித்தார கல்லி விறகுடிக்க போனாலா கத்தார முள்ளு கொத்தார கச்சுதான். இந்த சிலுக்கு ஜிப்ப ஆட்டமெல்லாம் அடுக்கு வேட்டி கட்டிக்கிட்டு அள்ளி திங்கிறானுங்களே அவனு கிட்ட வச்சுக்கா. இந்த கோயம்புத்தூர்காரி கிட்ட வச்ச கொண்டாட்டு கூறு மட்டும் உங்ககிட்ட எனக்கு ரெடி போயிட்டு வராங்க. யோ என்ற அழகு சுந்தர புருஷா வாயா வெளியில. விளைஞ்ச முட்டிக்கு விளையாட்டம் கொடுத்து வர சொல்லிட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வாயா வெளியில. நான் சொல்றது காதுல கேக்குதா? நீ பாகிஸ்தான் பாடல் நிக்கிற, சொல்றது கேட்க மாட்டேங்குது. நல்லா கேக்குது சொல்றியா? யார் யாவா? எந்த ஒரு ராணின்னு கேக்குறேன். இதுவே 1.5 கூட 1 நிமிஷம் கூட வாழ மாட்டேன். நான் இப்பவே எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். 1.5 கூட நான் இருந்தாலும் சரி, என்ற கூட நீ இருந்தாலும் சரி, ஒட்டி படிக்க தூக்குறதுக்கு முன்னாடி நல்லா ரோசனை பண்ணிக்க. ஒப்பனும் ஆத்தாளு 3 கண்ணுல முடிவு பண்ண சம்பந்தம் முடியுது. யாரு மணி நீ திடீர்னு என்ற வீட்டுல வந்து குண்டு போட்டிருக்க? என்ன அங்கிள் உள்ள ஏதோ 3 கண்ணுன்னு பேசிட்டு இருந்தீங்க? ஆடாது ஒண்ணு இல்ல மணி. அவங்க அப்பனு கொண்ட கண்ணு, அவங்க ஆத்தாளு கொண்ட கண்ணு, மொத்தமா சேர்த்தா 3 கண்ணு. ஒன்ன பாருனா என்ன பாப்பாங்க, என்ன பாருனா ஒன்ன பாப்பாங்க. யார் நீ? நான் இந்த ஊருக்கு புதுசு. அதான் பார்த்தாலே தெரியுது. இந்த ஊர் பண்ணாட நாய்களுக்கு ஒழுங்கா புடவை கட்டவே தெரியாது. அப்புறம் எங்க ஒன்ன மாதிரி குழா மாட்டிக்கிறது. ஆமா, கதைக்கு எழுது வந்தியா? ஆமா, அதுக்குதான் ஆண்டி பார்க்க வந்தேன். அவன் கொஞ்சம் நோண்டி விட்டுருப்பாள. என்னால உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம். இங்கிலீஷ் இப்படி கடக்க புடக்குன்னு இங்கிலீஷ் பேச அப்படியே குறுக்காலே மறுக்காலே சேர்த்து விட்ட மாதிரி தமிழை விட்டா தான் நமக்கு கொஞ்சம் புரியும். யூ வாண்ட் எனி ஹெல்ப்? ஒரு சின்ன வீடு வேணும். சின்ன வீடு வச்சுக்கிட்டா தான் வாழ்க்கையில பெரிய மனசாவே நினைக்கிறாங்க. எனக்கு கூட டேஸ்டா தான் இருக்கு. உள்ள சோ many ப்ராப்ளம். நீ என்ன பண்ற? இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழந்தைய பாக்குறேன். குழந்தையா? நீங்க நினைக்க மாதிரி ஸ்மால் குழந்தை இல்ல, பிக் குழந்தை. 25 years. இப்ப அவர் எங்க இருப்பாரு? இப்படியே சோத்து கை பக்கம் போறீங்கன்னா ஒரு பாட்டு சத்தம் வரும். அந்த பாட்டை புடிச்சிட்டே போறீங்கன்னா அவனை நீங்க புடிச்சிடலாம். பாட்டு? அவன் பாடுறதா பாட்டு. சோழி குப்புற விழுந்தது என்ன சர்வதேச பிரச்சனையா? மூளை குழம்புற அளவுக்கு யோசிக்கிறேன். கவுண்டர 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 4.25. நாய்க்கு 4 காலு. அது என்ன முக்காலு? இதுல எங்கேயோ குழப்பம் இருக்கு. கவுண்டர மனசு கொஞ்சம் திடப்படுத்தீங்க. மூஞ்சி பார்த்தே ஒண்ணும் ஆகல, அப்புறம் என்ன மனசு திடப்படுத்திக்கிறது? அதாவது 8ஆம் இடத்துல இருக்கிற புதன் தச்சமயம் 9ஆம் இடத்துக்கு போறான். எவன் எங்க போனா எனக்கு என்னடா? இப்ப அந்த 8வது இடம் காலியா இருக்கு. இருக்காது, பட்டா போட்டுருப்பானுங்களே. அந்த காலியான இடத்துல இந்த ஜாதகருக்கு சொல்ல வர்றதுக்குன்னே சனி வர்றான். வந்துட்டானே, வர வர பிச்சைக்காரனுக்கு சொந்த கொண்டாட ஆரம்பிச்சானுங்க. அந்த நாய்க்கு எதுவும் போடாம அடிச்சு தோத்துடி. 6 வந்திருக்கிறா. தம்பி மலவி அழுகாதுரா கண்ணு. ஏண்டா என்ற நம்பி வந்திருக்கிறா, வந்து பாருங்க. சீக்கிரம் வாங்கடா. நீ சொன்னபடி சனி வந்துருச்சு. தனி மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல கவுண்டர், ராகுவே சேர்த்துல கூட்டு வருது.
ராகண்ண கேதுவும் கூட வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ இப்படியே பின்வழியா போயிரு. சரி. டேய் கண்ணு மாயாவி, ஏன்டா இப்படி துரும்ப இழைச்சு போயிட்ட? அப்பஞ்சத்து துக்கம் தாங்க முடியலக்கா. அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து போலான்னு வந்தேன். ஆமா, இவர் பெரிய ஐநா சபை மெம்பரு. உலகம் பூரா பிளைட்லயே சுத்தி களைச்சு போயிட்டாரு. அதனால ரெஸ்ட் எடுக்க இங்க வந்திருக்காரு. ஏண்டா நீ ஏன் ஒரு கருநாயி, ஒரு காவலுக்கு ஒரு சொறி நாயா? மச்சான், நான் கடைக்கு வச்சு பேசுங்க. என்ன எது வேணாலும் சொல்லுங்க. இந்த டைசன்ங்கிற பரமசிவத்தை பத்தி பேசாதீங்க. ஆடம் கொக்க மக்க அதுல டைசன்ங்கிற பரமசிவம். அது ஒரு பெரிய சோகதை மச்சான். உன் உடம்புக்கெல்லாம் சோகமே வரக்கூடாது. வந்துருச்சே. சரி சொல்லு. எங்க பரம்பரையில யார் செத்தாலும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குருவோம். இப்ப எங்க அப்பன் செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கிட்டாரு. சட்டப்படி எங்க அப்பா சாகல. நாய் தான் எங்க அப்பா. எங்க அப்பா தான் நாய். அப்பா அடுத்து போய் பொட்டதாய எட்டி ஓட்டு. எங்க அப்பனானு பண்ணிடாதீங்க. அவன் நான் என்ன பண்ண போறேன்? மனுஷன் நிழல் பட்டா தன்னால செத்து போயிடறான். என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன்ற நம்பிய ஒரு வாய் சோறுங்க போக சொல்றீங்க? இவன் ஒரு வாய்க்கு 9 கிலோ திம்பாடி. அரிசிக்கு நான் எங்க போவேன்? ஏண்டா மாப்பிள்ள நாய், இங்க எதுக்குடா வந்த? கவலையெல்லாம் மறந்து இந்த ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். ஆஹா, இது பெரிய ஜப்பானு. சிட்டி 50 கிலோமீட்டர் சுற்றளவு சுத்தி பார்க்க வந்தியாக்கும். ஏண்டா 35 மீட்டர் நீ பார்த்தது இல்ல? அப்படி திரும்பு, அதான் வடக்க. இப்படி திரும்பு, இதான் மேக்க. அப்படி திரும்பு, அதான் தெக்க. அப்படி திரும்பு, அதான் கிழக்கு. அப்படி வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எட்டி வச்சுட்டீங்களா? மகாலட்சுமி கேவலப்படுத்தாத. தம்பி என்னன்னு சொல்ற? அப்பா சாகும்போது சொத்தை உனக்கு எனக்கு சரிபாதி எழுதி வச்சுட்டாரு. நான் ஒண்டி கட்ட என்ன செய்ய போறேன்? சொத்தை உன் பேருக்கு எழுதி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலான்னு பார்த்தா என்ன சொத்து பத்துங்கிறான்? இந்த பன்னாட நாய்க்கு 10 நாளைக்கு சோத்த போட்டா காலை சுத்திட்டே கிடக்கும். கண்ணா, அப்படி ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒரு வாரத்தை சோத்துட்டு ஓடி போறியா? ராசா நீ வாங்கண்ணே. அதுதான் நடக்காது. நீ மட்டும் உள்ள போ. இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளியில ஒரே தட்டுல சோத்த போட்டு வை. நீ வாங்கண்ணே. வா ராசா. அந்த காட்டெருமைக்கு பக்கத்துல படுக்கிறத விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கிறதே மேல். என்னங்க பண்ற? தூங்குறீங்க போல இருக்கு. இல்ல, படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை புடிங்கிட்டு அப்புறமா படுப்பேன். என்ன நினைப்படா நீ கேக்குற? எதுக்குடா நீ வந்த? உங்க மச்சான் மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அதான் பார்த்து விசாரிச்சு போலான்னு வந்தேன். விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனராடா? வாங்காரன். நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மச்சான உட்கார வச்சு சோறு வரால நினைச்சேன். டேய், யாரா பேசுறா அப்படி? அதான் ஊரே பேசுறேன். ஊருக்குள்ள யாரா பேசுறா? அட நானே பேசுறேனே. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா. மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு. இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல விஷத்தை வச்சு உன்னை நான் கொன்னுடுவேன். ஒன்றரை வாழை என்ற நாயே நக்காது. அப்புறம் நான் எப்படி குடிப்பேன்? ஓடி போயிரு. கொச்சு மேல மிஸ் போட ஓடா. இது உன்னை வெளியிட்டு பேசிக்கிறேன். அச்சோ, முக்கால் சைஸ் முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி பேசுது. இனி முழுசா முடிச்சது இந்த மாதிரி பேசாது. அங்க என்னங்க நீங்க பைத்தியக்காரன மாதிரி தனியா நின்னு புலம்பிட்டு இருக்கீங்க? அந்த ஒண்ணுதான் பாக்கி. கொஞ்ச நாளைக்கு உங்களோட பழகி இருந்தா புடிச்சிட முடியும். சரி, நான் வந்தது என் பின்னாலேயே வந்துருக்கீங்க. எதுக்கு நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம்னா? தம்பிக்கு உள்ளார புழுக்கமா இருக்குதாமா. அதனால காத்தாட இங்க படுக்கலாம் பாய குறை சொல்லிச்சு. அவன் புழுக்க உள்ள தாங்க முடியாம தான் நான் வெளியே வந்தேன். அப்புறம் அவன் இங்க வந்தான காத்தங்காடுறது. அவன் அண்ணாத்தான். என்ற தம்பி திட்டாட்டி உங்களுக்கு தூக்கம் வராத. போன்ற தம்பி முடிச்சுதான் எந்த நேரம் பார்த்தாலும் இடி விழுந்த மாதிரி இருக்கு. அப்புறம் திட்டாம ரெடி பண்றது. அச்சா, வயசான காலத்துல சின்னமா தூங்கின மண் இல்லாம என்ன லவ் பண்ணிக்கிட்டு யாருக்கு வயசாச்சு? செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். உட்கார கால்றா. என்ன நீங்க இதுக்காக கோச்சிக்கிட்டு? தம்பி உங்க நல்லது இதுக்காக சரி விடுப்பா. கண்ணு நீ பார்த்துட்டு இருக்கா. வேட்டைக்காரன் எந்த நேரம் நாயை தலைமாட்டுல கட்டிட்டு தான் படுப்பான். பாதரே, குட் நைட். குட் நைட் செல்லிலும் கொப்ப குறைச்சிருவானாக்கும். ஏய், என்ன மச்சான் இது கொப்பனா இருக்கலாம். ஆனா நாய் தான். பார்த்து படே தூங்கும் போது மண்டையை கடிச்சிட்டு போகுது. இவனை இப்படியே விட்டு வச்சோம்னா தூக்கத்தையும் கெடுத்துருவான். ஊருக்குள்ள இருக்கிற மான மரியாதையும் கெடுத்துருவான். துரத்துனா கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும். தூங்கும்போது தலகாணி வச்சு ஒரே அமுக்க அமுக்கிட்டா அதான் படி. நாய் கடிச்சு வச்சிருச்சு. நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படி என்ன பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்துக்கா என்ற வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரியா பார்த்தாளா. என் உடம்புக்குள்ள பூந்து குறுகுறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது. நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு, கால் இடறி கப்புடு கீழே விழுந்துட்டேன். விழுந்த இடத்துல நல்லா மொசுன்னு கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சு. என்ற வீட்டுக்காரி கைதான்னு கப்புன்னு அமைக்க பிடிச்சனா அப்புறம் தான் தெரிஞ்சது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல, நாய் வேலை அமைக்க பிடிச்சது இருக்க. தனியா பிடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருக்கான். அட பைத்தியக்காரா, அடிச்ச நாய் என்னையே ஆச்சு? விட்டுவனா துரத்தி பிடிச்சு சாவாடி அடிச்சுட்டேன். நான் வரும்போது துடிச்சிட்டு நிக்குது. அடாடாடா, தப்பு பண்ணிட்டிய பால்கார.
16 நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே. ஐயோ, அந்த நாய் இந்நேரம் செத்து போயிருக்குமே. ஏன் வைத்தீர? அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும்? ஒண்ணும் இல்ல, அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்து கம்பத்தை பார்த்தா காலை தூக்கிங்க, கல்லடி பட்டே சாவிங்க. எப்படியாவது 16 நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க. நான் சாக விட மாட்டேன் வைத்தீர. என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, 16 நாளைக்கு அந்த நாயை பக்குவமா பாத்துக்க வேண்டியது. மாப்ள, உங்க நாயை சாப்பிட சொல்லுங்க மாப்ள. என்னது நாயா இது? இது பேயா இது? உங்களை நாயின்னு கூப்பிட கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? ஆடங்க ஒக்க மக்க. அதுவும் சரிதான், மாமனார் பேர மருமக சொல்லக்கூடாது. நான் இது என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? டைசன் கூப்பிடுங்களேன். டைசன் மாமா சாப்பிடுங்க மாமா. நாய் சவகாசம் சீலை கிளிக்கும்னு சொல்லுவாங்க. இது எதுல கொண்டு போய் விட போகுதோ? அப்பா சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன். மாப்ள, முள்ளில்லாத மீன் போடுங்க மாப்ள. மாமனாருக்கு தொண்டையில சிக்க ஒண்ணு கிடக்கும் ஆயிர போகுது. அவர் முள்ளத்தான் விரும்பி சாப்பிடுவாரு. போய் வாங்க பாத்துட்டு பாருங்க, ஒப்பா சாப்பிட மாட்டேங்கிறாரு. அந்த குடல் பொரியல் கொஞ்சம் வைங்க. அப்பாங்க இந்தாங்க. அப்பா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயி போச்சு. மச்சான் எப்படி விழுந்து விழுந்து கவனிச்சாரு. அன்னைக்கு நடந்து அவர் காலை கடிச்சு வச்சுட்டு இன்னைக்கு மாப்ள செத்த மகளை பார்த்து குலைக்கிறியா நீ? அட விட்டுருங்க மாப்ள, மாமனார் தானே. அட சும்மா இருக்க மச்சான், இன்னைக்கு ரெண்டுல ஐயோ அடிக்காதீங்க மாப்ள, என் உசுறு அதுக்கு எடுத்தா இருக்க. விட்டுருங்க மாப்ள. அட சும்மா இருக்க மச்சான், நானா எங்க அப்பா நல்லா பண்றேன். நல்ல ஆம்பளை இருந்தா ஓடாத. ஏய் மாப்ள, விட்டுருங்க மாப்ள. மாப்ள ஐயோ, இந்த 2 நாய்க்கு மத்தியில நான் மாட்டிட்டு முடிக்கிறேன். கைய கால ஒடிக்க விட மாட்டேன். அந்த 16வது நாள் சமாச்சாரம் தெரிஞ்சிருந்தா இந்த பண்ணாட வேணும்னே அடிச்சு கொன்னே போடுவானே. அடிக்காதீங்க மாப்ள. அட விடுங்க மச்சான். மாப்ள ஒண்ணு நான் இருக்கணும், இல்லாட்டா எங்க அப்பா இருக்கணும். மாப்ள நீ வேணா போயிடுற, அது இருக்கட்டும். இல்ல இவரை அடிச்சு கொள்ள விட மாட்டேன். மாப்ள என்ன தைரியம் இருந்தா என் மாமா நீங்க அடிப்பீங்க? உங்களுக்கு எப்படி மாப்ள மனசு வந்தது? அது லொல்லு லொல்லுன்னு குறைக்கும் போது என் அடி வயிறு ஜல்லு ஜல்லுன்னு பத்தி எரியுது மாப்ள. அப்ப மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பேன் எதிர்பார்க்கல மச்சான். சொல்றேன், நீங்க தெரியுங்க ஒரு விழா எடுத்து மெடல் குத்துலான்னுதான். அந்த பிக் வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது. அந்த சொறி முடிச்ச பிளாக் பிக் எங்க மேய்தோ தெரியலையா மாமா? அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறான். எனக்கு மட்டும் உங்களை அடிக்கணுங்கிற ஆசை இல்லையா? என்ன இப்படி கடிச்சு வச்சு ஊருக்குள்ள கேவலப்படுத்தீங்களா மாமா? மாமா பயப்படாதீங்க, உங்களை சங்கிலியில புடிச்சிருக்க, இதை அவுத்து விட்டாங்க. சும்மாருங்க. என்ன கவுண்டர நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடிச்சு வச்சீங்க டைசன் மாமா. எல்லாம் நான் தரமா கேள்விப்பட்டேன் கவுண்டர. என்ன கேள்விப்பட்ட? இந்த நாய்கடி சமாச்சாரம் தான். அதாவது பேசாம ஒண்ணு செய்யுங்க, 7 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். ஏண்டா என்ன பிச்சைக்கார நாய் நினைச்சிட்டியாடா? தப்பா நினைச்சுக்காதீங்க. உப்பு இல்லாத சொத்தை 7 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட நாய்கடியா இருந்தாலும் பட்டுன்னு முறிஞ்சு போயிடும். அப்படி போடு. நான் ஊடா பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, மாவனை இதுல மட்டும் சரியாகிட்டுது. அப்புறம் மாமா நீங்க சூப்பு தான் உங்க மகன் மாயாவிக்கு கருமன்குடி. இப்பதானே கட்டி தறி போட்டு 5 தடவை சாப்பிட்டேன். அதுக்கு தான் இதுல இஞ்சி தட்டி போட்டுருக்கேன். நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் சீக்கிரம் சேரணமாயிட. ஐயோ அன்பு சொல்ல தாங்க முடியல. ஆமா மச்சான் சாப்பிட்டாரா? அதுக்கு இன்னைக்கு என்ன முக்கியமான சோல் இருக்குதாமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியில சாப்பிட்டாரேன்னு சொல்லிட்டு போச்சு. அக்கா, செல்மோனிக்கா, மம்மி, சிஸ்டர், பிளீஸ் எவ்வளவு ஒரு கழுதை வெளியே வாங்கலேண்டியா? அம்மா ஏய் பிச்சைக்கார நாயே, நான் ஒருத்தங்க இருக்கல, இந்த வீட்டுக்கே வரணுமா? போடா அந்த பக்கம். என்ன மிரட்டுற? எடுக்கிறதோ பிச்சை, இதுல இலக்கார வேறையா? 2 எல்லைக்கு வா, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். ஆமா, இவர் ஏரியா சீனா எல்ல, அதுக்குள்ள நான் போனா அப்படியே ஏகே பாட்டி எடுத்து டொப்பு டொப்பு டொப்புன்னு சுட்டு தள்ளுவாரு. போடா பிச்சைக்கார நாயே, நீ ஓடு வச்சிருக்க, நானாவது அலுமினி பார்த்து வச்சிருக்க. போடா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர். என்ன பால்காரே பிச்சை எடுத்தீங்க நிலைமைக்கு வந்துட்டீங்க? இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்டருங்க சிஸ்டர். சோறு போட இஷ்டம் தான் போடுங்க சிஸ்டர், போட இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க சிஸ்டர். அனாவசியமா என் வாயை புடுங்காதீங்க சிஸ்டர். நான் கேட்டேன் தப்பா பால்காரே? ஐயோ நீங்க கேட்டது தப்பே இல்லைங்க சிஸ்டர். காரணம் சொன்னா மட்டும் கரையும் சோறு போடுவீங்களா சிஸ்டர்? இப்பதான் அரிசி வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இனி உழ வச்சு சோறாக்கணும். நீங்க பக்கத்தோட்டு பாருங்க. நீ உலையே வைக்காதடி, மூஞ்ச பாரு, மூஞ்சூர் மாதிரி இருக்கிற. எச்சு கையிலே நீ காக்க ஓட்ட மாட்டியா? உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிய முடியும். என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டியா? ரோசம் உள்ள ஆம்பளடி. அங்க என்ன சத்தம்? இதோ வந்துட்டனுங்கக்கா. அது ஒண்ணும் இல்லைங்கக்கா, பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னாங்கக்கா, பார்த்து போலான்னு வந்தேங்கக்கா. எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லைங்களா? எனக்கு எதுக்கு வந்து நோய் வருது? தான தர்மம் பண்ணா புண்ணிய சாகர வரைக்கும் கூட வரப்போகுது. ஐயோ ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்னீங்கக்கா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கக்கா. நான் சோறு ஆக்கல கவுண்டரே. ஏனுங்கக்கா? இன்னைக்கு பக்கத்து மாரப்பம்பளி காது குத்துறாங்கல்ல, அதனால என் வீட்டுல நான் சோறு ஆக்கல. வடிவு பொலம வடிவு. அக்கா உங்க வீட்டுல சோறு ஆக்குறீங்களாக்கா? இல்ல இனிமே வாழ்க்கை பூரா சோறே ஆக்காதீங்கக்கா. ஏனுங்கக்கா? இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னீங்களே,
அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்க அக்கா. ஏன் சொன்னா என்ன? கொண்டைய அறுப்பேன். ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க, பொம்பளையா இருந்தா கொண்டைய அறுப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடைப்பேன். ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும், ஒரு நாய் அடுப்பத்த வைக்க மாட்டேங்குது. இனி ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு. அப்பா, வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கிறேன், வாங்குற நம்ம சாப்பிடுங்க. அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. பொழுது விடுச்சு பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் தொல்லை பெருந்தொல்லையா போச்சு. பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான். ஐயோ இவகிட்ட விதண்டாவது பேசினா சோறு போட மாட்டாளே. அக்கா அக்கா, அந்த நாய்க்கு வைக்கிற சோத்தை கொஞ்சம் இங்க போடுங்கக்கா. யோ, எங்க அப்பன் சாப்பிடறதுல கண்ணு வைக்க யாக்கும் போவாண்டல்ல. நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க. சொல்றேன்ல அக்கா, சோறு இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? பிச்சைக்காரன் என்ன வச்சு போக மாட்டேங்கிறானே. கட்டையை கிட்டே எடுத்து அடிச்சு போடாதா. ஏக்கா, பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி நம்ம மச்சா ஊர்ல அப்படி இருக்கல. அச்சில பார்த்தாலும் கிட்ட பார்த்தாது நான் தானா? ஐயோ ஏனுங்க, என்ன ஆயிடுது உங்களுக்கு? அக்கா, இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்டிலே பிச்சை எடுக்காரு. நம்ம பரம்பரை கௌரவம் என்ன ஆகுது? எது பரம்பரை கௌரவமா? என்ன மதுக்கரையில 3 சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருந்தாங்க உங்க அப்ப. அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டேன்னா ஏடா பிச்சைக்காரன் ஆகிடா. 3 நாள் உட்கார்ந்து என் வீட்டு சொத்துக்கிறீங்க, எனக்கு சோறு போட மாட்டேங்கிறீங்க. மாப்பிள்ள பழசெல்லாம் கிண்டாதீங்க. உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சை போட சொல்லுங்க. ஐயோ, கட்டின புருஷனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டனே. இந்த சென்டிமெண்ட் லோன் எல்லாம் வேண்டாம். சோறு போட முடியுமா முடியாதா? அதான் தீர்ந்து போச்சுன்னு சொல்றேன்ல. கேட்டி, நான் காலையில போகும்போது 5 கிலோ அரிசியில கல்லு பொறுக்கிட்டு இருந்தியா? இருந்த சோத்தை இப்பதான் அப்பனும் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க. 4 நாள் திம்பானுங்களே இவனுங்க. என்ன கிட்ட போச்சு? 10 நிமிஷம் பெருமையா இருந்தா ஆகி போட்டு போகுது. மனுஷன் செத்தா போயிடுறான். வாக்கா. டேய், நான் செத்து போயிடக்கூடாதுன்னு தாண்டா தெரு தெருவா பிச்சை எடுக்கிறேன். சாப்பிடுங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க மாமா. அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே, கண்ணு தெரியுதுங்களா மாமா? உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா? என் கால் இருக்கிற சதையவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு வராச்சுங்களா? டேய் மாமா, உன்னை ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா. 16ஆவது நாள் முடிட்டா மாமா, அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. அடவா கண்ணு மணி தெரியாம வந்து இந்த இடம் எடுக்கிறியா? இத்தனை நேரத்துல வந்து எந்த கோட்டையை பிடிக்க போற? வாசல்ல கட்டி வச்சு நாய் எங்கடி? வாசல்ல கட்டின நாய் வாசல்ல தான் இருக்கு, நடு வீட்டுக்குள்ளாரையா இருக்கு. ஏடி, நாய பாத்துக்காம போட்ட கழுத, அதை தவிர உனக்கு என்ன ஆயிடுது உனக்கு? நாய் மாதிரி குலைக்கிற? ஏண்டி, நான் பேசுறது நாய் குலைக்கிற மாதிரியா இருக்கு? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ற பொண்டாட்டியா என்ன நாய்ங்கிறாளே. அது என்ன நீங்க 4-5 நாளா நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன், தூங்கும் போது விஸ்கு விஸ்கு எந்திரிச்சு தவுந்து போறீங்க. ஐயோ ஐயோ, இந்த 7 வீட்டு எச்சிக்கல நாய்க்கு சோத்த போட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கணும் போல தோணுது. வீடு வரை மச்சான், வீதி வரை அக்கா, காடு வரை பாதர், கடைசி வரை யாரு. ஏடா மாப்ள, வெளியில சங்கிலி போட்டு கட்டி வச்சு கொப்பரை பாத்தியா? வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளியே போறதுண்டா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனாலிட்டி லோட் பண்றான். கொப்பரா எங்கடா? என்ன மரியாதை செய்யுது? அவனை மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கன்னு சொன்ன உன் மண்டையும் தேஞ்சு போயிடும். அது மூஞ்சில 2 கிலோமீட்டர் இருக்கா, சும்மா தோச்சிட்டு இருக்கிறியா? படுவா, மந்திரவாதி உயிர் கிளி கேட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுர அந்த நாய் கேட்டு இருக்கிறா. இப்பெல்லாம் பூனை பார்த்தா துரத்தணும் போல தோணுது, கரண்ட் மரத்தை பார்த்தா காரை தூக்கணும் போல தோணுது. சொல்றான். ஐயா, மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாயே கொப்ப நாயோட திரும்பி பானாய. அக்கா, என் நாய பாத்தீங்களா? வேற வேலை இல்ல, போயா. சிப்பிலி பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்ச முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த பாருங்க வைத்தியரே, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறிகிரி பிடிக்கல. கயிறு கயிறு தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உங்களை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். நல்ல வேளை இவன் மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவோம். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் செத்து போயிருங்க மாமா. மாமா என்ன பால்காரர பொட்ட நாயை போட்டு போறீங்க? அண்ணா, அது நாய்ங்களா அண்ணா? நல்ல வேலை உசுப்பி விட்டீங்க. 10 நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க, 10 பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்குங்கண்ணா. ஐயோ, நாய் பையனை புறம் விட்டானே. தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போல இருக்கு. அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டு நீங்க பாட்டு பேசிட்டு போறீங்க. எனக்கு டாக்டர் அம்மா, நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லைங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க,
என் மச்சின மாயாயி ஒரு நாய் கூட்டி வந்தாங்க, அது கடிச்சு வச்சிருச்சுங்க. இது ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லல? வைத்தியர்கிட்ட போய் சொன்னங்க. 16 நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உன் உயிர் தங்கும்னு சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாடும். இன்ஜெக்ஷன் போட்டா மசை விட்டு போயிருங்களா? ஐயோ மசக்கு சேல ஒண்ணும் இல்ல, முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேங்க. அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேங்க. பகல்ல குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்க மச்சான் பார்த்தாருன்னா கள்ளி சாராத்தி கலக்கி அடிச்சேன்னா என் மச்சான் எங்க போய் முடிய போகுதோ? எதுக்கு கொஞ்சமா குடிங்கண்ணே, வயிறு வெடிச்சிட போகுது. அண்ணே உங்க மச்சான். அந்த ஆளை பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியும்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்ச வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டுறியா? அது வந்து மச்சான் எந்திர மேல எதுக்கு மச்சான் என்ன தேடி வந்த? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புல தான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க. பாடியை ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க. முதுகாடா இது, கரும் பாறை மாதிரி இருக்கு. ஏண்டா நான் திண்ணையை புடிச்சிட்டு நடக்கும் போது என் கோவணத்தை புடிச்சிட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தையும் கலந்து அடிச்சா உங்க மச்சான் மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறது என்ன நாய் மாதிரி ஓட வச்சுச்சேடா. இந்த வர்றா உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும். நீங்க வந்த சோரி நாயை உங்க ஒப்பனை பார்க்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை. வெயிட் கொடுத்து பேசுங்க. காலையில கட்ட கேட்டுக்கு கரை போட்ட வேஸ்ட் வேறையா? திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மண்ணை உடைச்சு போடுவேன். நில்றா. இனி அவன் வரமாட்டான் ஐயா. அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனுஷனா மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க போலாம். இந்த அவன் ப்ராப்பர்ட்டி. அங்க பாரு, என் மாப்பிள வழி கொடுத்தாண்டா. தகுந்த சரியில்லை, நான் நாளைக்கு போய்க்கிறேன். இன்னைக்கு போனா நடக்கிறதா நடக்கும். அப்பா முட்டி எல்லாம் கழுந்துருச்சு. மாம்ஸ் லெட்டர் ரெடி. மாம்ஸ் வாழ்க்கையில எதனாலும் உருப்படியா செய்யுங்க. என் லைஃபே இதுல தான் அடங்கியிருக்கு. இந்தாங்க. மாப்பிள என் லைஃப் இந்த லெட்டர்ல தான்டா இருக்கு. ராஜா இருக்கு, ராணி காணோம். ஒளிமயமான எதிர்காலம் அந்த ஊஞ்சலில் தெரிகிறது. தி கேட்ச். ஏய் தவாலே ஐயா. வாலே என்ன கடுதாசி நாய்க்கு பிஸ்கட் போற மாதிரி வீசிட்டு போற, மரியாதை கையில கொடுக்கணும். ஐயா சில வீட்டுல நாய் தாயா லெட்டர் கவிட்டு போகுது, இந்த வீட்டுல மனுஷாடு இருந்தது நான் பாக்கலீங்க ஐயா. என் பேரை சொல்றான்ல, எடுத்து குடுறி. சரி கடுதாசி கொடுக்கறது உனக்கு பாட்டு என்ன வேண்டிய பாட்டு? ரோட்ல கிழங்கு விக்கிறவெல்லாம் பாடிட்டு போறா, தவால் கொடுக்கற நான் பாடக்கூடாது ஐயா. சத்தம் ஐயா பெருசு காது கேட்காது, அதனாலதான் சவுண்ட் விட்டு. சரி பாடி. ஐயா லெட்டர் கொடுக்கறதுக்கு தான் கவர்மெண்ட்ல சம்பளம் தர்றாங்க, படிச்சு சொல்றதுக்கு இல்லீங்க. ஆமா தம்பியா தான் இருக்கான், பிரிச்சு படி. மேட்ரு ஓபன் ஆனா நம்ம பெண்ட நிமித்துவானுங்க, நழுவி இருக்கும். உள்ள என்ன ஐயா? லெட்டர் படிக்க சொன்னா கம்மன் நிக்கிறியே. தாத்தா சொல்லு. எவனோ ஒருத்தன் எனக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கான். ஏன் வீட்டுக்குள்ளே வந்து உன் புத்தியை காமிச்சியா? இப்ப ஏன் புத்தியை காட்டுறதுக்குள்ள மறுவாதையா சொல்லு, யார் இந்த வேலையை செஞ்சது? பேராண்டி, இவனை இந்த ரூட்ல வச்சு கேட்டா சொல்ல மாட்டான். இவனை வேற ரூட்ல வச்சுதான் கேட்கணும். வேற ரூட்னா எந்த ரூட்டுங்க? மெட்ராஸுக்கு போற ட்ரங்க் ரூட்டுங்களா? ஐயோ அம்மா, ஐயோ 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 அம்மா, ஐயோ ஐயோ நிறுத்தியா. அடிக்கணும் ஆசைன்னு ஒரு சின்ன குச்சியில அடிக்கா. என்னைய மரத்தை புடிக்கிட்டு வந்து அடிக்கிற? அடியே இங்க பாருடி, என்னடி கேட்ட? ட்ரங்க் ரூட்டா? இதுதான் ட்ரங்க் ரூட்டு. பெருசு நீ என்ன மெண்டலா? என்ன அடியே அடியேன்னு பொம்பளை கூப்பிட மாதிரி கூப்பிடுற? நான் ஆம்பளையா? பேராண்டி வால்யூம் கூடுது. ஓ பேர ஆண்டி ஆப்பா. ரெண்டு. ஐயோ அம்மா நிறுத்தியா. தபால் கொடுக்க வந்தவன இப்படி அடிக்கிறீங்களே, கேட்க ஆள் இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன் அப்பா. அப்பான்னு சொல்லாதடா, தப்பா போடுங்க. டப்பா டான்ஸ் ஆடுதுடா. நான் சாத்துங்க. அவங்கிட்ட சொல்லு. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ ஐயா. போடுங்க, நல்லா போடுங்க. அம்மா தாய் குலமே, என்னமா சௌரியமா உட்கார்ந்து டிவியில கிரிக்கெட் மேட்ச் பார்த்த மாதிரி பாக்குறீங்க. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறா, கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா? அம்மா கட்டியும் வாங்குறாமா.
என்ன சும்ப பையன் நினைச்சியா? இந்த கடிதாசி யார் எழுதுனான்னு உனக்கு நல்லா தெரியும். இது என்னது ரஜினிகாந்த் மாதிரி ஸ்டைலா கட்டையை சுத்தி எல்லாம் அடிக்கிற? மரியாதையா சொல்லிரு. உப்பு கண்டம் போட்டுருவேன். ஓ அது வேறயா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? தோலை உரிங்க. என்னடா சொறீங்க சொறீரண்டா. ஐயா நானே உள்ளத உள்ளபடி மறைக்காம சொல்லிடுறேங்க. இந்த கடிதாசை வேற யாரும் எழுதி கொடுக்கலீங்க. இந்த பக்கத்துல ஒரு பண்ணி பம்பிட்டு நிக்குதுங்களே, அந்த பண்ணி தாங்க எழுதி கொடுத்துச்சு. ஐயா நான் உண்மையை தாங்க சொல்ல வந்தேன். அதுக்குள்ள இவர் சொல்லிட்டாரு. நான் இந்த பூங்குடிக்கு லெட்டர் கொடுக்கல. இது என் தங்கச்சி மாதிரி. எப்படி? தங்கச்சி. ஐயோ பால்கார பரமசிவம் இல்ல, அவன் மக பூங்குடிக்கு எழுதுனேன். இவர் தெரியாம உங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டாரு. கொஞ்சம் ரெடி. பால் பரமசிவம். ஓ இனி அவன் வேற வந்து தட்ட போறானா? கிழிஞ்சமுடா. வாடி போலாம். உன் மக பூங்கொடிக்கு இவன் காதல் கடிதாசி போட்டானா என்னன்னு கவனி. வா நம்ம தங்கச்சிக்கு காதல் கடிதாசி எழுதிருக்காங்களா? கூடாது. இனிமேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. வாடா போலாம். பூங்குடி வேணுமா இல்ல உன் மாமா வேணுமா? நீ முடிவு பண்ணிக்க. ஐயோ 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 ஐயோ. இனிமே இந்த மாதிரி வேலை செஞ்ச கொட்டல உருகி மாலை போட்டுருவேன். உனக்கும் தான். இனிமே இந்த மாதிரி வேலை பண்ண மூஞ்சே இல்லாம பண்ணிடுவேன் ராஸ்கல். இப்ப மட்டும் இருக்கிற மாதிரியா பண்ணிருக்க? டேய் வாடா. ஏன்டா காது கட்ட கத்துற? வலிக்குதே. எனக்கு மட்டும் வலிக்கிறியா? சைலண்டா கத்துறா. அம்மா மாமா என்னாச்சு? அதான் மரத்துக்கு பின்னாடி இருந்து பாத்துட்டு இருந்திய. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு கேட்டா என்ன கிண்டலாடா? அப்பவே அவங்கள வந்து பின்னிடலாம் தான் இருந்தேன். இவனா வந்து குறுக்கால போய் தடுத்துட்டான். இவன் என்ன பூனையா? இவன் குறுக்கால வந்தா நீ வரமாட்டியா? சைனம் பார்த்தா வருவியா? சரி வாங்க போலாம். எப்படா வர்றது? மரத்தை புடிங்கிட்டு வர்றதா? அவுத்து விடுறா. எத கைரியா? ஏப்பா அவங்க அப்புறம் இரு முன்னாடி போயிட்டு வெறும் அக்கி. நீங்க சொன்ன மாதிரி முதுகுல சிங்கம் வரைஞ்சா அக்கி குணமாயிடும்ல? குணமாயிடும். ஏய் வளவரையா அண்ணா இதுல வரல. நல்லா பாத்துக்கிறேன். அண்ணா இவங்கள செக்அப் பண்ணுங்க. ஏய் லூசு பையல மண்டேல என்னடா பண்ற? அத்தா இதுக்கு பேரு மெட்டல் கருவி. எங்கயாவது வெடிகுண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கே இது கண்டுபிடிச்சிரும். இல்லன்னு வராருல அதான் முன்னெச்சரிக்கை. ஏய் மண்டேலா. எஸ் ஆல் தி செக்டு. செக்டு. நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். நீங்க வரலாம். ஐ கம். ஓ உங்களுக்கு குண்டு வைக்க போறாங்களோ? குண்டு நீங்களே வச்சுக்கிட்டாதான். மனசுல பெரிய மந்திரின்னு நினைப்பு. ஓ அடிக்கடி நீங்க டெல்லிக்கு பிளைட்ல போய் மந்திரி தான் மீட் பண்ணுவீங்க, எங்களை மீட் பண்ண மாட்டீங்களோ? அத்தா இந்த கேண்டர் உயிர் அவ்வளவு கேவலமா போச்சு, மந்திரி உயிர் பெருசா போச்சா? ஒண்ணு மனசுல வச்சுக்க, மக்கள் இல்லையே மந்திரி இல்லை. ஐயோ இவங்கிட்ட வாய் கொடுத்தோம்னா அவ்வளவுதான். வாய் என்ன போல்ட் போட்டா வச்சிருக்க, கழட்டி என்கிட்ட கொடுக்க. அதெல்லாம் இருக்கட்டு. இந்த கிறுக்குச்சி வீட்டுக்கு எதுக்கு வந்த? கிறுக்குச்சியா? சி மருத்துவச்சி. அடே அதை ஏன்டா உதைக்கிற பாவம்? என் பேத்திக்கு அக்கி வந்திருக்கான். பேத்திக்கு அக்கி எல்லாம் வரும், அறிவு வந்திருக்கா? பெரிய அறிவு கொழுந்து. முதுகுல சிங்கம் வரைஞ்சா அக்கி குணமாயிடும்னு சொல்லுது. சிங்கம் வரையறவங்கள தான் தேடணும். நீங்க வாங்க மனம். நல்ல செட்டு சேர்ந்திருக்கீங்க. எல்லாம் செக் பண்ணிட்டியா? ஓ எல்லாம் நல்லா செக் பண்ணியா? ஒரு இடம் தான் பாக்கி. எவன் கோமன் பாது? இது எல்லாம் பாக்குறது இல்லையா நீங்க? அந்த ஒரு இடம் இந்த கிளவிதான். அதை நீ பார்க்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஏய் ஓல்ட் கேர்ள், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் லவ் லெட்டர் எழுதிருக்கேன், டேக் இட். அட எங்க இருந்து வந்திருக்கு? துபாயில இருந்து. அங்க யார் இருக்கா? அங்கதானே பாய்க்கு ஜாஸ்தியா இருக்கானுங்க. அண்ணே அங்க வருங்க, வராங்க. ஏய் இப்ப நம்ம சொல்ல போற விஷயம், அந்த மூக்கு குத்தி இருக்கானே அவனுக்கு தெரிஞ்சது நம்ம ரெண்டு பேர் தோலை உரிச்சு செருப்பு தேய்ச்சி வித்துருவாங்க. அதுதானே ரம்மு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய் நீ ஐடியா மன்னண்டா. வாங்க தபாலு பேச்சு தொடங்க. பேச்சு தொடங்குறதுக்கு நான் என்ன அரசியல்வாதியாடா? ஏதோ பேசுறோம் நீங்களே. அது ஏன் பேந்த முழிக்கிற? அத்தா உங்க பேத்தி பூங்கொடிக்கு ஏதோ பக்கி வந்திருக்கு இல்லங்க அக்கி. அதான்டா வாய் திக்கி நாக்கு சிக்கி அப்படி நான் கக்கிட்டேன். அந்த அக்கி குணமாகிறதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்கு. என்ன மருந்து? இந்தாங்க இந்த ஆப் என்னடா இது? ஐயோ அது முதுகுல சிங்கம் வரைஞ்சா சிங்கம் மறைய மறைய அக்கி மறைஞ்சு போயிடும். ஆமா இப்ப யார் சிங்கம் வரைகிறது? நீ வரைவியா? ஐயோ எனக்கு குரங்கு கூட வரைய தெரியாது. அப்புறம் யார் வரைவா? ஏன் மாப்பிள ஒருத்தர் இருக்கான்ல? சீ போப்பா. வயசு பையல வயசு பொண்ணு முதுகுல எப்படி வரைய சொல்றது? இது கம்ப்யூட்டர் வேர்ல்டு, ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. பொம்பளைக்கு பிரசவம் பார்க்க ஆம்பளை டாக்டர் கூப்பிடறமல்ல, அவரை கடவுள் மாதிரி நினைக்கிறமல்ல, அது மாதிரி இவனையும் நினைச்சிட்டு போங்க. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேப்பா. பாட்டி பரவாயில்ல, என்னங்க நீங்க அவரை வர சொல்லுங்க, எனக்கு சம்மதம். டேய் வொர்க் அவுட் ஆகுது. என்னடி என்ன நொன்னடி பாரு, வொர்க் அவுட் ஆகுற நேரத்துல உடைக்குது பாரு. பாட்டி இதுல என்ன இருக்கு? ஆபத்து கொண்டு பாவல, நீ பேசாம வாய மூடு. அப்படி போடு. டேய் இந்த வீட்ல இருந்து ஒண்ணுக்கு தான பிரைன் இருக்கு. சும்மாறா, என்னடி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி குழப்புறீங்க? சரி என் பேத்தி ரொம்ப கஷ்டம் தான் படுறா, நீ அவனை வர சொல்லு. எப்ப அருணா அண்ணன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லுப்பா.
எங்க நான் சொல்றத கேக்குறாரு. இவர்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதா எனக்கு தெரியல. குடுக்குடுன்னு ஓடி போய் அந்த ஓட்டு மேல ஏறி சொல்லு. சீரியஸா சொல்றேன் மேம். நான் சீரியஸ்க்கு வர தயாரா இல்லப்பா. அண்ணே எனக்கு தெரியுதானே? இவர் தெரியல? தெரியலையே. உனக்கும் தெரியலையா? அட என்னங்கப்பா, இவர்தான் பாகிஸ்தான் அதிபர் முஷரப். ஏய் நான்சென்ஸ், அறுக்கு போற ஆடு மாதிரி மாலை போட்டுட்டு நிக்கிறியே, நீ யாருன்னு சொல்றா? அண்ணே உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு அந்த காலத்துல 5 லட்சம் ரூபாய் பிச்சை காசு போட்டாருண்ணே. அதை வச்சு நான் கோடீஸ்வரன் ஆயிட்டோண்ணே. பாத்தியா, பிச்சை வாங்கினவன் கோடீஸ்வரன் ஆகிட்டான், பிச்சை போட்டவன் பிச்சாண்டி ஆகிட்டான். அத நைஸா குத்தி காட்டுறான் பாத்தியா? அண்ணா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணே. சரி, அப்படியெல்லாம் இனிமே சொல்ல மாட்டேன். உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப வாடுறானே. நான் என்னப்பா பண்றது? என்னைக்கு எங்க அப்பா இந்த நான்சென்ஸ கையில புடிச்சு கொடுத்தானோ அன்னைக்கு இருந்து பீட உராசிட்டே இருக்கு பாரு. அண்ணா அவரை சொல்லி என்ன குத்தம்? உங்களுக்கு நேரம் சரியில்லை. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? ஓ நேரம் சரியில்லடா. அண்ணே எனக்கு இருக்கிற தோட்டம், துறவு, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்தையும் சரி பாதி உங்களுக்கு எழுதி வைக்கிறேனே. உங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி உங்களை நான் பார்க்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறேனே. ஏய் கிளிண்டா, என்னாச்சு? ஒரு சின்ன பிளாஸ். என்ன முக்குற? டீமில் கூட சந்தோஷமா இருக்க கூடாதா? உரம் முடிக்கலையா? அண்ணே எங்களுக்கு இன்னைக்குதான் கல்யாணம் இருக்கு. நாங்க 100 ஆண்டு வாழணும்னு வாழ்த்துங்கண்ணே. 100 ஆண்டா? 99 சொல்லுங்க. ஏண்டா அவன் இன்னும் பில்டிங் லீஸுக்கு எடுத்திருக்கான். சரி விழுங்க, 100 ஆண்டு வாழுங்க. அண்ணே வாங்க, நீங்களும் முன்னாடி வாங்க. டேய் அவனது கூப்பிடுற? அவரும் வயசுல மூத்தவர் அதான். டேய் வேணாண்டா. இல்லண்ணே பரவாயில்லண்ணே. டேய் அவரை பத்தி உனக்கு தெரியாதுடா. பரவாயில்லண்ணே. டேய் வீண் பழிக்கு ஆளாகாத. அட போங்க, அவ்வளவு. எதிரிக்க எதிரிய. இந்தாமா ஏன் மொய் பணம் எவ்வளவு? ரூபா. உன் பூவும் போட்டு நிலைச்சு நிக்கணுமா? இந்த 1 ரூபாய்க்கு அவனுக்கு பூவும் போட்டு நினைக்குமா? சரி மரியாதை கொடுத்து போது எழுந்திரி. பொண்ணா கேளுப்பா, எழுந்திரி. எழுந்திருப்பா, எழுந்திரி. இந்தப்பா இந்தம்மா உன் புருஷனை எழுப்பி விடு. மாமா மாமா எழுந்திருங்க மாமா. மாமா ஐயோ மாமா என்ன விட்டு போறீங்களே மாமா. என்னது போயிட்டானா? ஐயோ ஐயோ மாமா. ஐயோ ஆசீர்வாதம் வாங்கினவன் டாப்ல போயிட்டான், ஆசீர்வாதம் கொடுத்தவன் சைடுல போயிட்டான். நம்ம 2 பேரும் ஒயிட்ல போயிடலாம் வா. மாப்பிள உன் கதையை சொல்ல இப்படி துடிக்கிறியே, இந்த ஒலமூடி தலைய யாரு யாருன்னு கேப்பியே. இவன் கதையை சொல்றேன் கேளு. 25 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா எப்படி வாழ்ந்தான் தெரியுமா? அமைதி அமைதி. கணக்கு புள்ள, மக்களுக்கெல்லாம் என்ன குறைன்னு கேட்டு சொல்லு. ஐயா இங்க வாய்யா. கணக்கு பிள்ளை, இவனுக்கு என்ன குறை? இவனுக்கு 2 பொண்டாட்டியாம் ஐயா. இவனல்ல ஒரு சரியான ஆண்மகன். 2 பொண்டாட்டிய வச்சு சமாளிக்க முடியலையா? ஒரு பொண்டாட்டிய நீ எடுத்துக்க. ஐயா பின்ன நான் எடுத்துக்க முடியுமா? அதுக்கு என்ன தேவை? பணம் தேவையா ஐயா? கேஷியர். 2 பொண்டாட்டி என்ன 4 பொண்டாட்டியோட வாழ டேக்கி. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. கிட்ட வராதரா, யானை மிதிச்சிரு. என்னது குழந்தையின் அழுகுரல் சத்தம்? என்ன ஆச்சரியம், என்னுடைய ஆட்சியில் குப்பை தொட்டியில் குழந்தையா? என் குலத்திற்கே கேவலம். கணக்கப்பிள்ளை கணக்கப்பிள்ளை. டே டப்பா தெரியா, அது என்னன்னு போய் பாருடா. இரு நானும் வர்றேன். டே டப்பா, என்னடா குனிஞ்சு குனிஞ்சு பாக்குற? உள்ள ஒன்று செத்துக்கிட்டு போயிடாத போடா. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே, யார் குழந்தை நீ, யார் குழந்தை, யார் குழந்தை நீ, யார் குழந்தை? என்ன சத்தம்? யானை செத்து போச்சுலையா? என்னது யானை செத்து போச்சா? இத தொட்ட உடனே யானையே செத்து போச்சு. தகுனமே சரியில்லடா. இவ்வளவு பெரிய யானையே செத்து போச்சு. ஐயா நம்ம அரண்மனை இடிஞ்சு விழுந்துருச்சியா? அரண்மனை இடிஞ்சு போச்சா? மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சு. என் சொத்தெல்லாம் போயிடும் போல் இருக்கு. அப்படி சொல்லாதீங்க ஐயா. யாரியா நீ? நான் கிருஷ்ணவம்சத்து ஜோசியர் ஐயா. இந்த குழந்தைய பத்தி என்ன தெரியும்? ஜாதகமே தெரியும் ஐயா. சொல்லியா? குழந்தை பிறந்த உடனே சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிரும் ஐயா. ஆனா இந்த குழந்தை வளர 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 இப்ப உங்களுக்கு இருக்கிற சொத்தை விட 15 மடங்கு பெருகும் ஐயா. ஆனா இது அருமை தெரியாம இத பெத்தவங்க குப்பை தொட்டில போட்டு போயிட்டாங்க. அது கிடைக்கலையா குப்பை? அதுகளை விடு. இந்த குழந்தை வளர வளர இப்ப இருக்கிற சொத்தை விட எனக்கு 15 மடங்கு சொத்து உயருமா? யோ என் குலதெய்வத்து மேல ஆடையா? இத நான் வளர்க்கறேன்யா. டேய் அப்பா, நீ கிளிண்டன், இவன் உன் தம்பி நெல்சன் மண்டேலா. எந்த நேரத்திலும் இவனை நீ கைவிட்ட கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் இவன் கூடத்தான் நீ இருக்கணும். புடிய கைய. அப்படி வாழ்ந்த குடும்பம். அப்ப உங்க சொத்து சுகம் இவனை கையில புடிச்சு கொடுத்தாருல்ல, அன்னைக்கே எல்லாம் போயிடுச்சு. உங்க அப்பா யானை போச்சுல்ல, அதோடவே அவரும் போயிட்டாரு. சரி இப்ப என் கதையை கொஞ்சம் கேக்குறீங்களா? பாரு, உன் கதையை நான் வீட்டுல தான் கேட்பேன். வா போலாம். ஏண்டா
இது என்ன சினிமா தியேட்டரா? இங்க தேவர் மகன் படம் நடக்குது. இவர் சிவாஜி கணேசன், நீ என்ன ஒரு பேர்னா எட்டி மிதிச்சேன்னா? நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற. என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத. உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு உன்னை உட்கார வச்சு முடிச்சிருவேன். போடா. என்ன விளையாடுறீங்களா நீங்க? மாப்பிள என்னடா அது புல் ரோசர் சவுண்ட்? அங்கில் வந்திருக்காரு. என்னது மாமா? மாமா என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க வர்றதா ஒரு லெட்டர் போட்டிருந்தீங்கன்னா உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு குப்பை வண்டி அனுப்பியிருப்பேன். என்னது குதிரை வண்டி அனுப்பியிருப்பேன். என்கிட்ட போர்டு வண்டி இருக்கு, வந்துட்டேன். மாமா நின்னு பேசிட்டு இருக்கீங்க, உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் மாப்பிள. நீங்க சொன்ன மாதிரியே என் பேராண்டிய திருத்தி நல்ல வழிப்படுத்திட்டீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஆள் தான் என் பேரனை திருத்த முடியும் நான் நினைச்சேன். அதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவர் ஒண்ணு திருத்தல. என்ன நீ திருத்தினியா? பேசிட்டு இருக்கல. பூங்குடின்னு ஒரு பொண்ணை சந்திச்சதுல இருந்து உங்க பேரன் எல்லா கட்டப்படத்தையும் விட்டாரு. நிஜமாவா? எஸ் பாஸ். பாஸா? எஸ். அவர் என்ன கொள்ளை கூட்ட தலைவனா? உடம்புல ஒரு கோட்டு கை ஒரு பெட்டி இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே. எஸ் பாஸ்பீங்க, ஓகே பாஸ்பீங்க. நான்சென்ஸ். மாமா அதெல்லாம் அல்ல. மாப்பிள்ள லவ் பண்றது எப்படின்னு ஐடியாவை என்கிட்ட கேட்க, ஐடியாவை நான் அவருக்கு கொடுக்க, மிச்சத்தை மாப்பிள்ள வர்றாரு அவர்கிட்டயே கேட்டுங்க. தாத்தா நீங்க என்ன சொல்லாம கொள்ளாம எப்போ வந்தீங்க தாத்தா? இப்பதான்ப்பா வந்தேன். சென்டிமெண்ட் உன்னைத்தான் பார்க்கணும்னு ஆசாசியா வந்தேன். அதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்க முடியுமாப்பா? ஆரம்பிச்சுட்டானுங்கடா. பேராண்டி நல்லா இருக்கீங்களா தாத்தா? நான் நல்லா இருக்கிறையா. நீ எப்படியா இருக்கிற? நான் நல்லா இருக்கேன். அது போதையா? மாப்பிள, நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு கருப்போ சிவப்போ, ஏழையோ பணக்காரியோ, என் பேரன் திருந்துறதுக்கு அவதான காரணம். அதனால அவதான் என் பேரனுக்கு பொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண. மாமா இந்த விஷயத்துல மாப்பிள்ள ஜெட்டுனா நீங்க ராக்கெட், அப்ப நானே நீ ஜாக்கெட்.